மாதம் பிறந்தா எனக்கு வாடகை வருமானம் வரணுங்க. எப்போ வீடு வாடகைக்கு விட்டாலும் உடனே வீடு ஆக்குப்பை ஆயிடணும், வீடு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கணும், நானே வீட்டில் குடி வரணுன்னாலும் வீடு நல்லா ஸ்பேசிஸாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஆங்கிளில் யோசிச்சாலும் சரி, இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நல்ல வீடு குடியிருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து சைட்டு, கிழக்கு பார்த்து மாதிரியான மெயின் டோரு, 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. நோட் பண்ணிக்கோங்க, 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் வந்து வீடு வந்து 2750 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே ஒரு போர்ஷனு மேலே ஒரு போர்ஷனு மொத்தம் 2 போர்ஷன் இருக்குங்க. வீடு மட்டும் இல்லை, வீட்டோட 2 போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் வந்து ஃப்ரண்ட் பால்கனியும் இருக்குது. பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு வந்து ரேம்பு பெருசாக கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் நடந்து போகிறக்கு வசதியாக ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் டைப்பில் கேட் இருக்குங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா 14க்கு 25ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமூலையில் போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் இருக்குங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே அழகாக கிளாஸான ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரன்ஸில் வந்து தேக்கு மரத்தில் கிழக்கு பார்த்த மாதிரியான டோர் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கிற மாதிரியான டோர், டபுள் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம், வேணும்னா இந்த சைடு இருக்கக்கூடிய டோரும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். தேக்கு மரத்தில் இருக்குது. டோரோட டிசைன்ஸும் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 21ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் வாடகைக்கு விடுறதுக்கு செம்மையாக இருக்கும். மேலே இருக்க போர்ஷன் இதை விட நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். அந்த போர்ஷனில் இன்னும் நிறைய இன்டர்வர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூடி வரீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். இந்த சைடு நமக்கு டிவி நெட் இருக்குது. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கு டிவி நெட்டுக்கு பின்னாடியே 2 ஃப்ரெஞ்ச் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேனு, டிசனல் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டுன்னு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் ப்ளைனாக வெட்டிஃபை டைல்ஸ் மட்டும் லே பண்ணாமல் இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸை வந்து கட் பண்ணி இவங்க வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த சைடு நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் இருக்குங்க. உள்ளே வந்து நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட்டில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. உள்ள டெக்ஸ்சர் ஒர்க்கு, லைட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த லிவிங் ஏரியாவில் 3 ஜன்னல் இல்லை, இந்த சைடு ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 4 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா லைட்டே போடாட்டியும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உட் அண்ட் பேனலிங் ஒர்க்கு, அதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்க. இங்கேயும் நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி 3 இடத்துல ஜன்னல் இருக்குது. மாடலர் கிச்சன் செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு யூ ஷேப் கவுண்டர் இருக்குது. கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து குட் வாட்டர், போர் வாட்டருக்குலாம் டேப்லாம் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிச்சன் சைடில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரினா டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் சிம்னி இருக்குது. இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு கட்லரி யூனிட்டு, அது போக பக்கத்துலேயே ஆயில் புல் அவுட் ட்ரை எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக க்ளோஸ் பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல போய் ஸ்டக் ஆகி மெதுவாக தான் க்ளோஸ் ஆகும். அது போக இந்த இடத்துல நமக்கு ஒரு டால் யூனிட் இருக்குது. கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு கிரானைட்டில் வந்து ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. மேலே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் அதிகமாக சிந்தும். நம்ம எவ்வளோ பொருள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலும் தண்ணியெல்லாம் சிந்தி இன்டீரியர்ஸ் வந்து வீணாக போயிடும். இந்த மாதிரி கிரானைட்லேயே வந்து ஸ்லாப் கொடுக்கும்போது நமக்கு இன்டீரியர்ஸ் பண்ணது வந்து வீணாக போகாது. டோர் மட்டும்தானங்க உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நமக்கு ஆர்சிசி லாக் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே நமக்கு வால் ஷெல்ஃபும் அந்த கார்னரில் இருக்குது. அது போக நமக்கு இந்த டைனிங் ஸ்பேஸில் ஃபேன் இருக்குது. லிவிங் ஏரியாலையும் 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த போர்ஷனோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வந்து 2 ஜன்னல் இருக்குது. ஜன்னல்லாம் வந்து நமக்கு மஸ்கிட்டோ மெஷ்ஷோட இருக்குது. ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி கிரிலோட வால் ஷெல்ஃப் இந்த சைடு இருக்குது. இந்த சைடு நமக்கு வார்ட்ரூப் இருக்குது. அது பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. ஸ்டடி டேபிள் இருக்குது. லாஃப்ட் போர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டடி டேபிளில் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான சாக்கெட்ஸும் இந்த சைடு நீங்கள் ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த பெட்ரூமோட இந்த சைடு வால் ஃபுல்லாமே இந்த மாதிரியான வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்லையுமே ஒன் சைடு வாலுக்கு வித்தியாசமாக சூப்பரான பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 5 டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உட்டு மாதிரியே இருக்குது. இது வந்து 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. கீசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஷவரு, அது போக ஹேண்ட் ஃப்ளஷ்ஷு, அது போக இந்த இடத்துல நமக்கு
ஹேண்ட் வாஷ் பேஷனு, அந்த இடத்துல மிரரு, டவல் ட்ராடு, இந்த மாதிரி எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே பேரலாக வீட்டோட 2வது பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட டோர் வந்து வேறு மாதிரியான டிசைனு. இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப், லாஃப்ட் போட ஒர்க் இருக்குது. சீலிங்கில் ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவும் 5 கார் தாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சீலிங் லெவல் வரைக்கும் நமக்கு டேல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்லாம் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த போர்ஷனுக்கு வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அடுத்த போர்ஷனுக்கு போகிறோம்ல, அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின்லாம் இந்த இடத்த வச்சுக்கலாம். இல்லை ஒரு அவுட்ரு பாத்ரூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. நீங்கள் அவுட்ரு பாத்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. இங்கே தான் நம்ம அந்த வீட்டோட 2nd ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரினா டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஹேண்டில்ஸ்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ரூமில் இந்த சரி வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது. கிளே ஜாலி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி. அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இந்த லாபி ஸ்பேஸில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. உட்காந்துட்டு ஷூ போடுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாம். மற்றபடி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வீட்டோட டெரஸ்லேயே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு யூட்டிலிட்டி ரூமும் கட்டியிருக்கிறாங்க. இங்கேயும் கிளே ஜாலி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த லாபி ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாம் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு பிரிக் வால் டிசைன் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டு நம்ம உட்காந்துக்கிற மாதிரி தின்ன ரவுண்டாக சர்க்கிள் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வீட்டோட 2வது போர்ஷனுக்கு நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. நம்ம கீழே பார்த்த மாதிரியான டோர் தான் இந்த போர்ஷனுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. இதை கிராஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் ஷூலாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா வீட்டோட லிவிங் ஏரியா நம்ம கீழே பார்த்த மாதிரி தான் 16க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அங்கே பார்த்த மாதிரியே இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நிறைய ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, அது போக டிசைனர் லைட்டு, ஃபேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்ஷனுக்கு வந்து டெடிக்கேட்டடாக தனியாக நிறைய பேர் கேட்குற மாதிரி ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட டோர் பார்த்திங்கன்னா டபுள் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா ரூமுங்க. 5க்கு 5.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூம். உள்ளெல்லாம் கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் வந்து நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பூஜா ரூம் ஒட்டின மாதிரியே ஒரு லிவிங் பேசேஜ் மாதிரி இருக்குது. இந்த லிவிங் பேசேஜ் வழியாக இந்த போர்ஷனோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் டைனிங் கம் கிச்சனை காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் வாஸ்துபடி வீட்டோட டைனிங் கம் கிச்சன் இருக்குது. உள்ளே என்டர் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து உடன் பார்ட்டிஷன் ஒர்க்கு, பேனிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷோ பீஸஸ்லாம் வச்சுக்கலாம். கீழே பார்த்த மாதிரியே இங்கேயும் ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிராஸ் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸிஸான ஒரு டைனிங் கம் கிச்சனுங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம வாடகைக்கு விட்டுக்கலாம். இந்த போர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் வந்து கீழே இருக்கிற போர்ஷனை விட நல்லா ஸ்பேஸிஸாக இருக்குது. இந்த சைடு வாலுக்கும் அந்த சைடு வாலுக்கும் ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. இங்கேயும் சிம்னி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் நமக்கு எல் ஷேப்பில் கிரானைட் ஒர்க்கில் இருக்குது. கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பேஸ் யூனிட் இருக்குது, டால் யூனிட் இருக்குது, வால் யூனிட் இருக்குது, லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஷேப்பும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து இந்த போர்ஷனோட பெட்ரூம்ஸை காமிச்சிடறேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூம் காமிக்கலாம். இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த போர்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். நான் கீழே ஒரு பெட்ரூமில் சொல்லியிருப்பேன், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்லேயும் ஒன் சைட் வாலுக்கு இந்த மாதிரியான வால் ஸ்டிக்கிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வித்தியாசமான இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய வால் ஸ்டிக்கிங் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட கார்னர்ஸ்க்குலாம் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே நம்ம பார்த்த அந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ன இன்டர்வர்க்ஸ் இருந்துச்சோ அதே சேம் செட்டப் தான் இந்த பெட்ரூமையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெய்ல் ஒர்க்கும் பர்சனலாக பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குது. அடுத்து நான் வந்து அடுத்த போர்ஷனை காமிச்சிட்றேன். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ
சூப்பராக ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டாப் லைட்டோட. இந்த இடத்துல நமக்கு வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் இந்த பெட்ரூமில் வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்கில் எல்லாத்துலேயும் வந்து கிளிட்டரிங் இருக்கிற மாதிரி இருக்குது. கேமராவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சீலிங்கில் ஃபேனு, ஸ்பாட் லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் 5 காரு தாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து மேலே போயிடலாம். நம்ம டெரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸுங்கிறத விட ஒரு யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஹெட்ரூம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து நம்ம மேலே எப்படி வந்தோமோ அதே மாதிரியான டிசைனில் தான் இது ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்ரூம் அதாவது டெரஸ் ரீச் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த டோர் பார்த்தீங்கன்னா மெட்டல் டோருங்க. பார்க்குறக்கு உட்டு மாதிரியே இருக்குது. டெரஸில் வந்து நமக்கு துணி காய போடுறதுக்கு 4 ஆங்கிள் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. ஹெட்ரூம் கட்டி அந்த இடத்துல 2 பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் டேங்க்குக்கு கீழே தனியாக நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸோட ஒரு யூட்டிலிட்டி ரூம் இருக்குது. இல்லை ஸ்டோர் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரட்டமேடு முருகர் கோயிலும் தெரியும். ரைட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் தெரியும். ஐடி பார்க்குக்கே நம்ம வீட்டை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லைங்க, எனக்கு மாதம் வாடகை வருமானம் வர மாதிரி வீடு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த வீட்டை லேண்ட் இன்டிஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,60,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.